ஸோ இன்றைக்கி டே 1 கிளாஸு என்னென்ன பார்க்க போகிறோன்னா பேசிக்ஸான திங்ஸு, ப்ரொனவுன்ஸு, ஆக்சிலரி வேர்ப்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 5 சென்டென்ஸ் வந்து மொட்டமான படம் பண்ண போகிறோம். ஓகே, அது வந்து மக்கப் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் வந்து இது எல்லாருக்கும் தெரியும், ஒரு தடவை ரீகால் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிக்கும் நான் சொல்கிறேன். என்னென்னா லெட்டர், வேர்டு, சென்டென்ஸு, பேராகிராஃப். ஓகேங்களா, லெட்டர்னா எழுத்து, வேர்டுனா வார்த்தை, சென்டென்ஸ்னா வாக்கியம், பேராகிராஃப்னா தமிழில் என்னன்னு தெரியல அதனால போல. இப்போ லெட்டருக்கு ABCD இது எல்லாமே லெட்டர். இது வந்து வேர்டுங்கிறது அந்த லெட்டர் சேர்ந்து ஒரு வார்த்தையாக உருவாகும். பூஜா, ரைட்டு, கேன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் உருவாகும். ஐ ஆம் பூஜா அப்படி சொல்லிட்டு. பேராகிராஃப்னா இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஒரு 4-5 சென்டென்ஸ் சேர்ந்துச்சுன்னா அது பேராகிராஃப். ஓகேவா, இப்போ இந்த சென்டென்ஸில் எப்படி நம்ம பிரிப்போம்னா சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், ஆப்ஜெக்ட்னா என்னென்னு எனக்கு தமிழில் தெரில. ஓகேங்களா, இப்போ இதை பற்றி ஒவ்வொன்றை பற்றி எக்ஸ்பிளைனாக கீழே பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்டை நம்ம எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். இப்போ வந்து 3rd, 4th, 5th கிளாஸ்லாம் நான் ஜஸ்ட்டு எஸ்ன்னு தான் சொல்லுவேன். எஸ்ன்னா அது சப்ஜெக்ட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான் இது. ஓகேங்களா, அப்போ சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா நவுனும் சப்ஜெக்ட் வந்து நவுனாக நம்ம சில சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம், ப்ரொனவுனை வந்து சில சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நவுனும் ப்ரொனவுனுக்கும் ஃபஸ்ட்டு வித்தியாசம் பார்த்துப்போம். இப்போ விக்கி இஸ் மை பிரதர், ஹீ இஸ் அ டேரக்டர், அதுக்கப்புறம் ஐ கேவ் ஹிம் மை கிஃப்ட், இது கூட தேவையில்ல. இப்போ இதுதான் ஒரு பேரான்னு வச்சுக்கோங்க. பேரால ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம நவுனை யூஸ் பண்ணுறோம் விக்கி அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த பேரால அடுத்து வரும்போது ஹீ இஸ் அ டேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தமிழில் சொல்கிறேன் பாருங்கள், விக்கி வந்து என் அண்ணன், அவன் வந்து டேரக்டராக இருக்கான், அவன் வந்து நல்லவன் அப்படி சொல்கிறேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு மட்டும்தான் விக்கின்னு பேரை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம்லாம் அவன் வந்து டேரக்டர், அவன் நல்லவன், அவன் காலேஜ் வந்து சென்னையில் முடித்தான் இப்படி சொல்கிறோம்ல. அப்போ அந்த அவனுங்கிறது தான் ப்ரொனவுன். ஓகேங்களா, இப்போ சப்ஜெக்ட் வந்து நவுனு ப்ரொனவுனாக பிரியுது. இப்போ நவுனில் வந்து என்னென்ன இதெல்லாம் வருதுன்னு பாருங்கள். பர்சன், பிளேஸு, திங்ஸு வருது. அதுக்கப்புறம் இந்த ஐடியா தட் சென்டென்ஸ் இஸ் அபவுட். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சென்டென்ஸ் எதை பற்றி இருக்குது அதுதான் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து நவுனு ப்ரொனவுனா பிரியுதா. இப்போ வந்து நவுனில் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். பர்சன்னா ஒரு பெயர் வர மாதிரி, பூஜா, விக்கி, யோகேஷ் அந்த மாதிரி. பிளேஸ்னால் சென்னை, லைப்ரரி, பார்க்கு, பீச்சு, தேட்ரு, ஹோம், ஹவுஸு, இது ஃபுல்லாமே பிளேசஸ். திங்ஸில் என்னென்ன வரும்னா பென்னு, புக்கு, இயரிங், ஸ்லிப்பர்ஸு, கர்ஷீப்பு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், இது எல்லாமே திங்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவும் இதில் எது வந்தாலும் அது எஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ ப்ரொனவுன் ஐ நான் அர்த்தம், யூ நீ, வி நாம், தே அவர்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது, இது வந்து ப்ரொனவுன். சரிங்களா, இதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எஸ்ன்னு தான் சொல்லுவோம், சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் வருது ஐ ஆம் பூஜா அப்படின்னா அது வந்து ஐங்கிறது சப்ஜெக்ட். இல்லை வந்து இப்போ வந்து பூஜா இஸ் குட் கேர்ள் அப்படின்னு வருது, அப்போ அந்த சென்டென்ஸில் பூஜாங்கிறது சப்ஜெக்ட். ஓகேங்களா, சப்ஜெக்ட் வந்து நவுனு ப்ரொனவுன் ரெண்டில் எது வந்தாலும் அதை நம்ம சப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வைஷாலி இஸ் ப்ரிப்பரிங் ஃபார் UPSC CSE அப்படிங்கிறதுல இந்த வைஷாலி வந்து சப்ஜெக்ட், ஆனால் நவுனில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே சென்டென்ஸ் தான் ஷீ இஸ் ப்ரிப்பரிங் ஃபார் UPSC CSE அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் சிங்கிறது சப்ஜெக்ட், ஆனால் இது ப்ரொனவுன். ஓகேங்களா, இப்போ இது எது ப்ரொனவுனு, எது நவுனு, எது சப்ஜெக்ட், இதெல்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது இது சப்ஜெக்ட், இதெல்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஆனால் யாருக்கோ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ சென்டென்ஸில் 2வது இருக்கிறது வேர்பு. இந்த வேர்பு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வேர்ப்னா என்ன, வினைச்சொல். சப்ஜெக்ட்னா அந்த ப்ரொனவுன் அதெல்லாம் வந்து பெயர் சொல்லி, இது வந்து வினைச்சொல். இது வந்து 3ஆக பிரியுது. ஆக்ஷன் வேர்பு, ஆக்சிலரி வேர்பு, மாடல் வேர்புன்னு பிரியுது. சரிங்களா, ஆக்ஷன் வேர்ப்னா எக்ஸாம்பிள் என்ன, ரைட்டு, ஈட்டு, பாத்து, ஸ்டெடி, இது மாதிரி ஒரு ஆக்ஷன், குளிக்கிறேன், துவைக்கிறேன், சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்கிறது ஆக்ஷன் வேர்பு. ஐ ஈட் பனானா எவ்ரிடே, நான் டெய்லி பனானா சாப்பிடுவேங்கிறப்ப இந்த சாப்பிடுவேன் அதுதான் வந்து ஆக்ஷன் வேர்பு. ஓகேங்களா, ஆக்சிலரி வேர்ப்னா என்னென்னா இஸ்ஸு, ஆறு, வாசு, வேறு, இது மாதிரி வரும். இப்போ வந்து வசந்த் இஸ் ஸ்லீப்பிங், வசந்த் வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுல இப்போ ஸ்லீப்பிங்கிறது V4 வரும். இப்போ இது ரெண்டுமே வேர்பு தான். இந்த V4 அதை பற்றிலாம் பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா இஸ்ஸுங்கிறது ஆக்சிலரி வேர்பு, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ மாடல் வேர்பு என்னென்னா கேனு, மே, வில்லு, உட்டு, இது மாதிரி வரதெல்லாம்
ஃபர்கானா வில் அச்சீவ் ஒன் டே. ஃபர்கானா வந்து ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வில்லுங்கிறது தான் மாடல் வேர்ப். இந்த ஒவ்வொரு வேர்ப்பை பற்றியும் நம்ம ஒவ்வொரு கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி என்னென்னா ஆக்சிலரி வேர்ப்னா என்னென்னு மட்டும் பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ நான் அப்போ சொன்னேன்னா ப்ரொனவுனு ஐ யூவு வி தே ஹி ஷீ இட். அதுக்கப்புறம் நவுனு ராஜேஷ் துர்கா டாக் இதெல்லாம் நவுனாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அபி மதி இது மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்னன்னா இன்றைக்கி ஒர்க்கே என்னென்னா இந்த இப்போ வந்து நவுனு ப்ரொனவுனு ஏதோ வருதுன்னா அதுக்கு என்ன ஆக்சிலரி வேர்ப் பக்கத்தில் வருங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். நல்லா மொட்டை மனப்பாடம் பண்ணிடணும். ஓகேங்களா? நல்லா மக்கப் பண்ணிடணும். இப்போ ஐயின்னு வந்தால் ஆமும் வாசும் மட்டும்தான் வரும். சரிங்களா? அப்போ எப்படி மனப்பாடம்னா ஐ ஆம் ஐ வாஸ் ஐ ஆம் ஐ வாஸ் ஐ ஆம் ஐ வாஸ் ஐ ஆம் ஐ வாஸ்னு ஒரு 50 தடவை சொல்லி பார்க்கணும். ஒரு 5-6 தடவை எழுதி பார்க்கணும். அப்போ ஞாபகம் இருக்கும். அப்போ ஐயின்னு வந்தால் ஆமும் வாஸ் மட்டும்தான் வரும். யூன்னு வந்தால் 6 வேறுன்னு தான் வரும். வீன்னு வந்தால் 6 வேறுன்னு தான் வரும். தேன் வந்தால் 6 வேறு. ஹீன்னு வந்தால் இஸ்ஸு வாசு. ஷீன்னு வந்தால் இஸ்ஸு வாசு. இட்டுன்னு வந்தால் இஸ்ஸு வாசு. ராஜேஷ் அப்படிங்கிறவங்க இஸ்ஸு வாசு. துர்காங்கிறது இஸ்ஸு வாசு. டாக் வந்து இஸ்ஸு வாசு. ஆனால் அபிமதிங்கிறது 6 வேர். இப்போ 2 இது என்னன்னா இதுன்னு ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம். ஒருமை பன்மைன்னா என்னன்னா சிங்குலர் திங்ஸு ப்ளூரல் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ டாகுங்கிறது ஒருமை, டாக்ஸுங்கிறது பன்மை, அதாவது சிங்குலர் ப்ளூரல். சேர்ஸு, சிஸ்டர்ஸு, ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? இது வந்து தெளிவாக இருக்கணும். இப்போ சிங்குலர் வர்றது எல்லாமே இஸ்ஸு வாசுன்னு தான் வரும். இதை எப்படிங்க வச்சுக்கோன்னா இப்போ வந்து எஸ்ஸு அப்போ சிங்குலர் அப்படிங்க வச்சுக்கோங்க. இல்லைடா இஸ்ஸு வாசு சிங்குலர். ஓகேங்களா? ப்ளூரல் வந்து இப்போ இஸ்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, இது வந்து பாஸ்ட் டென்ஸு. இது வந்து இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இஸ்ஸு வாசு வந்து சிங்குலர். ப்ளூரலுக்கு வந்து 6 வேறு வரும். ஓகேங்களா? இங்கே 6 வருதா? அப்போ வந்து இங்கே 6 அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகே? இப்போ இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இது 2 வருங்க. இது எக்ஸெப்ஷனல். இப்போ வீனா நாங்கள். அப்போ வந்து அது வந்து ப்ளூரல்னால் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? 6 வேறு. ஸோ இங்கே 6 வேறு. தே அவர்கள் 6 வேறு. ஹீ அவன் ஒரு ஆள். அப்போ வந்து சிங்குலர் இஸ்ஸு வாசு. ஷீ ஒரு ஆள். இட்டு இஸ்ஸு வாசு. இட்டு அது ஒரு இதை குறிக்கும்போது இஸ்ஸு வாசு. ராஜேஷ் ஒருத்தவனை குறிக்குது. ஸோ சிங்குலர் இஸ்ஸு வாசு. துர்கா இஸ்ஸு வாசு. டாக் அது ஒன்றை குறிக்குது இஸ்ஸு வாசு. இது டாக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன பண்ணணும்? 6 வேறு போட்டுறணும். ஓகேவா? இப்போ அபி அண்ட் மதி அப்படிங்கிறப்ப இது தே மாதிரி 2 வேரை குறிக்குது. அப்போ வந்து இது ப்ளூரல்ஸு, அதாவது பன்மை. அப்போ வந்து 6 வேறு. ஓகேவா? இது எப்படின்னா எப்படியாச்சும் மொட்டை மனப்பாடம் பண்ணிடணும். இது வந்து பேசிக்கு. இது இருந்தால் தான் அடுத்து வந்து 3rd 4th 5th கிளாஸ் நம்ம பார்க்கும்போது அதுக்கு வந்து இதுதான் பேசிக். அதனால எப்படியாச்சும் மனப்பாடம் பண்ணுங்க. ஐயினா ஐ ஆம் ஐ வாஸ் ஐ ஆம் ஐ வாஸ் ஐ ஆம் ஐ வாஸ்னு ஒரு 50 தடவை சொல்லி பார்க்கணும். இது மாதிரி யூ வி தே எல்லாத்துக்கும் தெளிவாக இருக்கணும். இன்னைக்கு ஒர்க்கே இதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வாசிக்க உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ ஆம் நவீன். ஐ ஆம் சிங்கிங் எ சாங். I was cooking when Vimala came. I was sleeping when Shiva cooked biryani. இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் இருக்குன்னா இந்த சென்டென்ஸ் மீனிங்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம். இல்லை வந்து எப்படி இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இப்போ இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க வேணாம். நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஐ வந்தால் ஆமும் வாசும் தான் வரும். அதுக்கப்புறம் யூ ஆர் அ கேர்ள். யூ ஆர் டான்சிங்னா யூ வேர் குக்கிங் வென் விமலா கேம். யூ ஆர் ஸ்டடிங் வென் குணா ஏட். இப்போ இதில் என்ன கற்றுக்கணும்னா யூனா 6 வேறுன்னு தான் வரும் அப்படி சொல்லிட்டு. இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் திரும்பி வாசிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். யூனா 6 தான் வரும், யூனா வேறு தான் வரும் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஒரு 50 தடவை சொல்லி மொட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுதான் இன்றைக்கி வந்து டாஸ்கே. ஓகே? அதுக்கப்புறம் இப்போ வந்து வி ஆர் இண்டியன்ஸ். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். வி வேர் ஸ்டடிங் லாஸ்ட் நைட். இப்போ வி வேர் வெயிட்டிங் ஃபார் யூ. They are playing. They are dancer. They were running when police came. They were eating when I gone. He is an engineer. He was playing when the rain started. He is writing exam now. She is writing exam when Durga died. இது துர்காட்ட கேட்டுட்டு சும்மா காமெடிக்காக போட்டது. John was my roommate. Beggar was not lame. Me and John were friends. Books were brought by Pooja. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இது வந்து எஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து வீன்னு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதில் ஏங்கிறது ஆர்டிக்கல். இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இன்றைக்கி நல்லா தரவாக்க வேண்டியது இப்போ ப்ரொனவுனு. இப்போ வந்து ப்ரொனவுன் வந்தால் என்ன ஆக்சிலரி வேர்ப் வரும் அவ்வளவு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்.
ஓகேவா. அதுக்கப்புறம் நவுனு, அதாவது பூஜானா இஸ் வாஸ் தான் வரும். நவுன் வந்து என்ன ஆக்சிலரி வேர்ப் வரும், ப்ரொனவுன் வந்து என்ன ஆக்சிலரி வேர்ப்னு இந்த பேஜ் அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டேன். இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஓகே. அடுத்து வந்து சும்மா இன்றைக்கி வந்து ஒரு 5 சென்டென்ஸ் டெய்லி ஒரு 5 சென்டென்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி 5 சென்டென்ஸ் மக்கப் பண்ண போகிறோம். அந்த 5 சென்டென்ஸில் பேசிக் தான். ஐ ஆம் பூஜா, ஐ ஆம் ஃப்ரம் சிவகங்கை. இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து குணாவாக இருந்தீங்கன்னா ஐ எம் குணா, ஐ எம் ஃப்ரம் காரைக்குடி. வைஷாலினா ஐ எம் வைஷாலி, ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓகேங்களா. ஐ எம் பூஜா, ஐ எம் ஃப்ரம் சிவகங்கை. I have completed my schooling at SVM School in Sivaganga. I have done my graduation in BA Political Science from Presidency College, Chennai. சரிங்களா. இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இது வந்து 1 2 3 4 சென்டென்ஸாக. இப்போ 5வது இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கரண்ட்டுன்னு வரும். அப்படிங்கிறப்ப இல்லை நான் காலேஜை முடிக்கல, இப்போ தான் காலேஜ் படிச்சுக்கிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐ எம் பர்சூவிங் BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2nd இயர். இப்போ நான் 5th ஸ்டாண்டர்ட்னா ஐ எம் பர்சூவிங் 5th ஸ்டாண்டர்ட் அப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இல்லை நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறப்ப ஐ எம் அன் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், ஐ எம் அ டீச்சர், ஐ எம் அ ஹோம் மேக்கர், ஐ எம் அ டைரக்டர், ஐ எம் அ ஃபோட்டோகிராஃபர், ஐ எம் அ ஸ்டூடெண்ட், இல்லை வந்து ஐ எம் அ டான்ஸர். உங்களோட கெரியரை இங்கே வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இல்லை ஐ எம் அ சோசியல் ரிஃபார்மர் இது மாதிரி கூட போட்டுக்கலாம். சோசியல் ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரி நவீன் ராஜும் குரூப்பில் இருக்காங்க அதுக்காண்டி சொன்னேன். அதுக்கப்புறம் ஐ எம் ஒர்க்கிங், இல்லை நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா ஐ எம் ஒர்க்கிங் இன் ICCS கம்பெனி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ என்னென்னா ஒரு பேசிக் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, ஸ்கூலில் எங்கே முடிச்சிருக்கீங்க, காலேஜ் எங்கே முடிச்சிருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த 5 இப்போ 5 சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு ஒரு 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடுங்க. ஃப்ரேம் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணணும். எப்படின்னா சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து மை நேம் இஸ் பூஜா, ஹவ் ஆர் யூ. இதெல்லாம் எப்படி நமக்கு திணறாமல் வரும் வாயில், அப்படியே பிசுறு தட்டாமல் வாயில் வரும். ஏன்னா ஸ்கூலில் வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி மொட்டமான படம் மாதிரி இந்த ஜனகணமன பாடுறோம்ல அந்த மாதிரி நமக்கு பதிஞ்சிருக்கும். அதனால அது வாயில் மனசுக்குள்ளே நினைக்கும் போது தெளிவாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட பேசும்போதுமே அது தெளிவாக வார்த்தை வரும். அந்த சென்டென்ஸ் வந்து தெளிவாக வரும். எந்த திக்கலாம் மாட்டோம், திக்காமல் சொல்லிடுவோம். வேறு சென்டென்ஸில் திக்குவோம். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ வந்து இதை ஒரு 50 தடவை சொல்லி பார்க்கணும். ஐ ஆம் பூஜா, ஐ ஆம் பூஜா, ஐ ஆம் ஃப்ரம் சிவகங்கை, ஐ ஆம் ஃப்ரம் சிவகங்கை. ஐ ஹாவ் completed my schooling at SVM School in Sivaganga. I have completed my schooling at SVM School in Sivaganga. இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்க்கும்போது இது நல்லா தரவாக இருக்கும். ஒரு அதாவது 50 தடவை சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் இது ஒரு 50 தடவை, இது ஒரு ஒவ்வொன்றே 50 தடவை தனித்தனியாக சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் மொத்தமாக 5 ஒரு 50 தடவை. அது ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஐயம் பூஜான்னு ஒரு நிமிஷத்துலேயே 50 தடவை சொல்லி பார்த்துலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும். நம்ம என்ன பண்ணால் ஆக்சிலரி வேர்ப் வந்து எதுக்கு ஆக்சிலரி வேர்ப் என்னென்ன வரும்னு மனப்பாடம் பண்ணிடணும். மனப்பாடம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த 5 உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த 5 சென்டென்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணிடணும். அவ்வளோதான் இந்த கிளாஸ் ஓவர். இதுக்கப்புறம் நோட்ஸு கண்டிப்பாக எடுத்துகிட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து இப்போ ஒரு மாதம் கழித்து பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியாது. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், படிச்சுருங்க. டட்டா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நான் நைட்டு வந்து 10 o'clock எல்லோரும் முடிக்க பாருங்கள். 10 to 11 முடிச்சிருங்க. நான் வந்து மென்ஷன் பண்ணி போடுவேன், நம்பர் டேக் பண்ணி. இப்போ வந்து பார்க்கவி அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்கள டேக் பண்ணி போடுவேன். நோட்ஸ் உங்களோட நோட்ஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க குரூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இதை பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் வந்து டேக் பண்ணி நோட்ஸ் அனுப்ப சொல்லுவேன். அவங்க வந்து நோட்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். நாளைக்கு கேட்பேன் காலையில்.